ஆசியாவிலேயும் வந்து நீங்க 1993 ஒரு சிம்பனி முயற்சி பண்ணீங்க, அதை வந்து வெளியிடுறேன். வாழ்த்து கண்டிப்பா இது என்னுடைய பெருமை இல்லை, இது நாட்டினுடைய பெருமை. வணக்கங்க, நான் ஜெயகர், செய்தியாளராக இருக்கேன். சமீபத்தில் சென்னை விமான நிலையத்திலிருந்து இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா ஐயா வந்து செய்தியாளர் சந்திப்பு எதற்காகனா சிம்பொனி வாசிக்க லண்டன் புறப்படுவதற்காக சென்னை விமான நிலையம் வந்திருந்தார். இந்த நேரத்தில் என்னுடைய கேள்வியானது 1-2 கேள்விகள்லாம் கேட்டிருந்தேன். தமிழராக எப்படி உணர்றீங்கன்னு கேட்டிருந்தேன். அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்து ஐயா வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக பேசினாங்க. ஸோ அதை வந்து நம்ம இணையத்தில் வந்து நிறைய பேர் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய ஃபேன்ஸ் ரசிகர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து நிறைய பதிவிடுறாங்க. ஸோ இப்படி பதிவிடுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நான் தவறாக பேசுகிறதா மன்னிக்கவும். எனக்கு செய்தியாளராக வந்து ஒரு நல்ல கேள்வி தானே, தமிழராக எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறது, உணர்கிறீங்கன்னு கேட்குறது ஒரு நாகரிகமான கேள்வி. இந்த கேள்வியை தான் நான் கேட்டேன். எதையுமே உணராமல் நிறைய பேர் நிறைய பதிவெல்லாம் நம்ம திட்டி போட்டிருந்தாங்க. ஸோ நான் தவறாக ஏதாவது கேட்டிருந்தா, ஏன்னா நானும் ஒரு இசைஞானி ஐயாவுடைய மிகப்பெரிய வந்து ஒரு ரசிகன். அதனால் தவறாக நான் ஏதாவது பேசியிருந்தா, கேள்வி கேட்டிருந்தா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்றுமே இசைஞானியோடைய ஐயாவுடைய இசை வந்து நேற்று இல்லை நாளை இல்லை என்றுமே ராஜா அப்படிங்கிறது போல் நிச்சயமாக இசைஞானி ஐயா வந்து எல்லாருக்குமே வந்து ராஜா தான், இசையில் ராஜா தான். சரிங்களா? நன்றி.